பிரசங்கியார்கள் யார்? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வேலைக்கு வைக்கப்பட்ட இல்லை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் உண்டு. இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதான் நடந்துகிட்டு இருக்குது. பகலில் என்னத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம்? அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னது, அந்த வார்த்தைகள் எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறி இருக்கிறது, வாழ்ந்து நம்ம இப்போ எதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? அதன் ஆசீர்வாதங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாடுகள் முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிய சுட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிறத பிரசங்கித்துட்டு வர்றோம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஹலோ, இங்கே உள்ளெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, வெளியே இதை காட்டில் நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் மேலே தேவதூதர்கள் கூட்டம் பயங்கர கூட்டம், பால்கனி க்ரௌடு. நான் ஆளே இல்லாத காலத்தில் கூட பால்கனி க்ரௌடு நினச்சி தான் பிரசங்கம் பண்ணுறது. பெரிய க்ரௌட் இருக்குது, பெரிய ஸ்டேடியத்தில் பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. இங்கே காட்டிலும் பரலோகத்தில் தேவதூதர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காரியங்கள் அவர்களுக்கு விளங்காத காரியங்களாக இருந்தது.